Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video session, we are going to learn chapter 10, lesson motion and measurement of distance. Okay students, before we start our lesson, we will recollect what we have learnt about this topic. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் வைட் இஸ் திஸ் டெஸ்க். ஓகேங்களா, டெஸ்க்கை வந்து எப்படி அளக்கிறது, அந்த எப்படி வந்து அளக்கலாம், கரெக்டாக வந்து சரிசமமாக அளக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் சம் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, மெஷர்மெண்ட்ஸ் பற்றி ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அது ஓகேங்களா, அதாவது மீட்டர், கிலோமீட்டர், அதோட யூனிட்ஸ் அதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்துலக முறை அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே, கரெக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். ஓகேங்களா, லென்த்தை எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டுன்றது கூட ஓரளவுக்கு அப்படின்னு போடலாம். ஓகேங்களா, அக்யூரேட்டாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, in our daily life we use various types of measuring devices. We use a meter scale. ஸோ நம்ம டெய்லி வந்து மெஷர்மெண்ட்ஸ்க்காக ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மீட்டர் ஸ்கேல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் மெஷரிங் லென்த். எ டைலர் யூஸ் எ டேப். ஓகேங்களா, டைலர் வந்து டேப் யூஸ் பண்ணுவாங்க. வேரஸ் எ கிளாத் மெர்ச்சன்ட் யூஸ் எ மீட்டர் ராட். கிளாத் வந்து அளந்து கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, மீட்டர் ராட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, for measuring the length of an object you must choose a suitable device. ஓகேங்களா, எந்த நம்ம திங்க் எடுக்கிறோமோ, ஓகேங்களா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, நம்மளோட மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, யூ கேனாட் மெஷர் த கிரித் ஆஃப் எ ட்ரீ ஆர் த சைஸ் ஆஃப் யுவர் செஸ்ட் யூஸிங் எ மீட்டர் ஸ்கேல். ஸோ அந்த ட்ரீயோட ஹோல் ரவுண்டு இருக்குது தெரியுமா, அதோட ஃபுல் அகலம், அதாவது அதோட சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதாவது மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்மளோட செஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ணுறது, மீட்டர் ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்க முடியாது. டேப் வந்து மீட்டர் டேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஓகேங்களா, மெஷரிங் டேப் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் திஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபார் ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ் சச் ஆஸ் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில் யூ கேன் யூஸ் எ 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஃப்ரம் யுவர் ஜாமெட்ரி பாக்ஸ். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்மளோட பென்சிலோட லென்த்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கேர்ஃபுல்லாக மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, நவ் வி வில் see that. ஓகே, place the scale in contact with the object along its length as shown in figure. ஸோ ஃபஸ்ட் ஒன் காட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்கோ கரெக்டாக அதை மேலே வச்சு வந்து என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஓகேங்களா, இன் சம் ஸ்கேல்ஸ் த end may be broken. You may not be able to see the zero mark clearly. In such cases you should avoid டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஜீரோ மார்க் ஆஃப் த ஸ்கேல். ஓகேங்களா, அதாவது ஒரு சில ஸ்கேல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஜீரோலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். ஓகேங்களா, ஜீரோலேருந்து தான் கண்டினியூவாக எடுத்து அது எவ்வளோ இருக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஓகேங்களா, ஜீரோலேருந்து தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஷோ இன் 13 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா, பட் ஒரு சிலதில் அந்த ஜீரோ வந்து ஒழுங்காக இருக்காது, அதாவது கரடு முரடாக இருக்கும். ஓகேங்களா, தேஞ்சு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கேல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1லேருந்து ரீடிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா, எதுலேருந்து ரீடிங் எடுக்கணும், இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ 1லேருந்து என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட், இது வந்து ராங்கான மெத்தட். ஓகேங்களா, 1லேருந்து ரீடிங் எடுக்கணும். 1லேருந்து ரீடிங் எடுத்தால் இங்கே வந்து 14 சென்டிமீட்டர் காட்டுது. எவ்வளோ காட்டுது, 14 சென்டிமீட்டர் காட்டுது. ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, you can use any other full mark of the scale, say 1 centimeter. Then you must subtract the reading of this mark from the reading at the other point. ஓகேங்களா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டான ரீடிங் வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிகர் 10.8ல் ரீடிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at one end is 1 cm and that the other end is 14.3 cm. ஓகேங்களா, ஸோ ஒரு எண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 1 சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் பாயிண்ட்டு 14.3 சென்டிமீட்டரில் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். 14.3 minus 1 equal to 13.3 சென்டிமீட்டர். ஸோ இந்த டெஸ்கோட ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஜெக்டோட லென்த்து பார்த்தோன்னா என்னென்ன 13.3 சென்டிமீட்டர். ஸோ அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐஸ் இன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ். யுவர் ஐஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் இஸ் டு பி டேக்கன் ஆஸ் ஷோன் ஃபிகர். ஓகேங்களா, அதாவது இங்கே கரெக்ட் மெஷர்மெண்ட்டுனா எப்படின்னா, நம்ம வந்து நேராக நின்றுட்டு தான் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏல காட்டியிருக்க மாதிரி சைட்லேயோ, அதாவது இந்த மாதிரி சைட்லலாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் ஏலையோ சீலையோ இருக்கிற மாதிரி சைட் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக நின்று தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான ஆக்டிவிட்டி சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் another one மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், கர்வ்ட் லைன்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, ஸ்கேலோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 3ல் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா, அதாவது நம்மளோட கிளாஸ் ரூமோட ஹைட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ உங்கள் கிளாஸில் இருக்கிறதுல யார் ஹைட்டாக இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை நின்று அவங்களோட ஹைட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழேருந்து என்ன பண்ணணும், அந்த ஹேண்ட் ஸ்பேன் இருக்குல்ல, ஹேண்ட் ஸ்பேனால் அளவெடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இங்கே டோட்டலாக வந்து 1 2 3 4 காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து ஹேண்ட் ஸ்பேனால் அந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் இன் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு மீட்டர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த 15 சென்டிமீட்டரோ இல்லை 30 சென்டிமீட்டரோ நீங்கள் மீட்டர் ஸ்கேல் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதால் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 30னா 30 வந்து 4 டைம்ஸ் வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி 120 அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துமே மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 8 வந்திருக்கும். அதாவது 8 ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, ஹைட் இன் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 20. ஒரு வேளை ஹேண்ட் ஸ்பேன் வந்து 8 வந்துருந்துச்சுன்னா ஹைட் வந்து என்ன இருக்கும், 120 சென்டிமீட்டரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 120 அப்படின்றது ஓரளவுக்கு எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்பேன், அடுத்தது 1 feet 2 feet இந்த ஃபீட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து என்ன ஆகுது, எரர் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து அன்ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறதுனால எரர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா எரர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எரர்னால் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஹை கிளாஸில் டீட்டெயிலாக அந்த எரர் கவுண்டிங், எரர் மெஷரிங் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன். ஓகேங்களா, மேபி ஒரு கர்வ்டு லைனாக இருந்துச்சுன்னா, இப்போ நார்மல் ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட் லைன் கிராஸ் லைன் இருந்தால் கூட நீங்கள் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அது எவ்வளோ சென்டிமீட்டர் எவ்வளோ லென்த்து அப்படின்றத நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா, இதுவே வந்து கர்வ்டு லைனாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தூணெலாம் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பில்டிங்கோட தூணெலாம் செட் பண்ணியிருக்கிற இடத்துல வால் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல கர்வ்டு லைனாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்னென்னா த்ரெட்டு யூஸ் பண்ணி அந்த ஃபுல் லைனையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ப்ரிங் ஒயர் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங் ஒயரை நம்ம ஃபுல்லாக நீட்டிட்டோம். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட் பண்ணாலும் அது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு சில வளைவுகள் இருக்கும். ஸோ அதோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணணும்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே இங்கே இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுக்கணும். ஓகேங்களா, இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்காங்களே இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக அளவெடுத்துக்கணும். அளவெடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி அளந்துக்கணும். ஓகேங்களா, இந்த த்ரெட்டை வந்து மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி அளந்து எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக எவ்வளோ சென்டிமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஓகேங்களா,
ஸோ நம்ம டேரெக்டாக மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, லென்த்தை வந்து மெஷர் பண்ண முடியாது, அதாவது கர்வ்டு லைன்ஸில் லென்த்தை மெஷர் பண்ண முடியாது. ஸோ வி யூஸ் எ த்ரெட். ஓகேங்களா, வி ஆஃப்டர்லி யூஸ் எ த்ரெட் மெஷர் த லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மூவிங் திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேங்களா, ஒரு திங்ஸ் வந்து அதே மோஷனில் இருக்கா இல்லை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கா, நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே. ஓகேங்களா, நம்மளோட எதிர்க்க எல்லாமே அந்த என்னென்ன லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் பேக், மஸ்கிட்டோ, டேபிள், அடுத்த பீப்புள் சிட்டிங் ஆன் த சேர்ஸ் ஆர் பீப்புள் மூவிங் அபவுட், அடுத்தது பட்டர்ஃப்ளை, டாக், கவ், ஹேண்டு, ஸ்மால் பேபி, ஃபிஷ் இன் எ வாட்டர், ஹவுஸ், ஃபேக்டரி, பீசஸ் ஆஃப் ஸ்டோன், ஹார்ஸ், பால், பேட், மூவிங் ட்ரெயின், அடுத்தது சூயிங் மிஷின், அதை தைக்கிற மிஷின், வால் கிளாக். இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, இது வந்து மூவிங்கில் இருக்கா இல்லை மோஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கூட மெஷர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் அண்ட் இன் மோஷன். ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஆப்ஜெக்ட் இன் மோஷன் பார்த்தீங்கன்னா எ ஃப்ளையிங் பேர்டு. ஓகேங்களா, டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஆஃப் த கிளாக்கோட செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. இப்போ கிளாக் பார்த்தீங்கன்னா அதே பிளேஸில் இருக்கும், ஸோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்ட் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும், இல்லை பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ரெஸ்ட்டு, அது பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் கூட, அதாவது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, மூமெண்ட்டாக பார்க்க முடியுது. ஓகேங்களா, யூ மைட் ஹாவ் நோட்டிஸ்டு தட் த பேர்ட் இஸ் நாட் அட் த சேம் பிளேஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ். ஸோ ரொம்ப நேரம் அதே இடத்துல இருக்க போகிறது இல்லை பேர்டு, ஆனால் டேபிள் வந்து அதே இடத்துல தான் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இதை டிசைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு பொருள் வந்து மோஷனில் இருக்குது, அதாவது இயக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், அதாவது எறும்பு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பீசஸ் ஆஃப் ஒயிட் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் போட்டுடணும். அது மேலே கொஞ்சம் ஒயிட் சுகர், ஓகேங்களா, அது போட்டுடணும். போடும்போது தான் அந்த எறும்பு வந்து அந்த பிளேஸில் ஒழுங்காக எங்கெங்கே ஸ்வீட் இருக்கோ அதை தேடி போகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டை தேடி அது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகிறதில்ல, கொஞ்சம் வளைஞ்சு தான் போகும். ஸ்வீட் எங்கெல்லாம் இருக்கோ அதை போய் தேடி எடுக்கும். ஓகேங்களா, அது போகிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்வ்டு லைனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை பென்சிலில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து த்ரெட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எறும்பு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து லாஸ்ட்டு வந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்றத நம்மள ஈஸியாக என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸை ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் டைப்ஸ் ஆஃப் மோஷன். நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். அதாவது இயக்கமில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், யூ மே ஹாவ் அப்சர்வ் த மோஷன் ஆஃப் யர் வெஹிக்கல் ஆன் எ ஸ்ட்ரைட் ரோடு, மார்ச் பாஸ்ட் ஆஃப் சோல்ஜர் இன் எ parade or the falling of a stone. வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் திஸ்? இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது பெரேடில் சோல்ஜர்ஸ் வந்து நடந்து போகிறது, அடுத்தது கார், பஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகிறது, இதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனில் நடக்கிற ஒரு மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்ப்ரிண்டர்ஸ் இன் எ 100 மீட்டர்ஸ் ரேஸ். ஓகேங்களா, 100 மீட்டர் ரேஸில் இந்த வீராங்கனைகள்லாம் ஓடுவாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் ட்ராக். ஓகே, ஸோ இது எல்லாத்துமே வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, in all these examples we see that the object move along a straight line. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்மளுக்கு எப்படி பண்ணுது, டேரெக்டாக தான், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் தான் மூவ் ஆகுது. ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு ரெக்டிலீனியர் மோஷன். ஓகேங்களா, அதாவது நேராக இயங்குகிற, ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் ஆகிற எல்லா மோஷனும், நேர்கோட்டில் இயங்குகிற எல்லா மோஷனும் வந்து நேர்கோட்டு இயக்கம். ஓகேங்களா, நேர்கோட்டில் இயங்கும் பொருட்கள் எல்லாம் வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அது வந்து ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது ரெக்டிலினியர் மோஷன்னா வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஃபிகர் பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள், இன் திஸ் மோஷன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டோன் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் ரிமைன்ஸ் த சேம். டைப்ஸ் ஆஃப் த மோஷன் இஸ் கால்டு சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா, அதாவது கையில் வந்து இந்த கார்த்திகை தீபம் இப்போல்லாம் கார்த்தி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கல்லில் த்ரெட்டை கட்டி இப்படி கையில் வச்சு ரொட்டேட் பண்ணி சுற்றும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மோஷன் கிடைக்கிது. ஓகேங்களா, அதாவது ரவுண்டாக சுற்றுது.
ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ரவுண்டாக ரொட்டேட் பண்ணுதோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறோன்னா சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா, அதாவது வட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலர் மோஷனில் இருக்குது, அதாவது வட்ட இயக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஏல காட்டியிருக்காங்கல்ல, ஸோ அது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாக்கு, ஃபேன், அப்புறம் பார்த்திங்கன்னா பெடல், சைக்கிள் பெடல் பார்த்திங்கன்னா ரவுண்டில் தானே இருக்குது. ஓகேங்களா, வீல், வெஹிக்கிளோட வீல் வந்து ரவுண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். த மோஷன் ஆஃப் எ பாயிண்ட் மார்க்டு ஆன் த பிளேட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபேன் ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ கிளாக்கு, ஃபேன் இதெல்லாம் வந்து சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, த எலக்ட்ரிக் ஃபேன் ஆர் எ கிளாக் பை தெம்செல்வ்ஸ் ஆர் நாட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதில்ல. ஆனால் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்ட்ரைட் லைன் மோஷன். இது அதே பிளேஸ்லேயே இருந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் circular motion. Okay, but the blades of the fan rotate and so do the hands of a clock. ஸோ கிளாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஃபேனு ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இஃப் வி மார்க் எ பாயிண்ட் எனிவேர் ஆன் த பிளேட்ஸ் ஆஃப் எ ஃபேன் ஆர் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக், நம்ம இதில் வந்து மார்க் பண்ணணும்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும்தான் மார்க் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணலாம். பட் இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டை மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஃபேன் ஆர் த கிளாக் வில் ரிமைன் பி த சேம் தே ரொட்டேட். எப்போ ரொட்டேட் பண்ணாலும் அந்த சென்டர் பாயிண்ட் அங்கேயே தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா, இன் சம் கேசஸ் an ஆப்ஜெக்ட் ரிப்பீட் இட் மோஷன் ஆஃப்டர் சம் டைம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மோஷனை திரும்ப திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேங்களா, திஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். ஓகேங்களா, அதாவது பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்னென்னா ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து ஒரு விஷயம் சைமல்டேனியஸாக, அதாவது கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுனா திரும்ப திரும்ப அதே ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ வீக் பார்த்திங்கன்னா ஒரு வீக் முடிஞ்சு இப்போ மண்டே ஆரம்பித்து திரும்ப மண்டே வருது இல்லை, அதுமாதிரி டியூஸ்டே ஆரம்பித்து திரும்ப டியூஸ்டேயில் முடியும், சண்டேனா சண்டேயில் முடியுது. ஸோ இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து பீரியாடிக். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது தான் என்ன பீரியாடிக் மோஷன். டேக் எ ஸ்டோன் டைடு வித் எ ஸ்ட்ரிங் தட் யூ யூஸ்ட் இன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஹோல்டு த ஸ்ட்ரிங் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் லெட் த ஸ்டோன் ஹேங் ஃப்ரம் இட். திஸ் இஸ் எ பெண்டுலம். அதாவது இப்போ பீரியாடிக் மோஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ பெண்டுலம். ஓகேங்களா, பெண்டுலம்ன்றது என்னென்னா, பெண்டுலம் ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் பெண்டுலம்னா என்னென்ட்டு. ஒரு லைனை வந்து அட்டாச் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பெண்டுலம். பெண்டுலம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து ஸ்டாண்டு, இங்கே வந்து இந்த ஹேங்கர்லேருந்து ஒரு த்ரெட்டை கட்டி இங்கே தொங்க விட்டுருப்போம். இதில் வந்து ஒரு ஸ்டோன் கட்டியிருப்போம். இதை இப்படி தள்ளி விட்டோம்னா இது இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வரும், திரும்ப போயிட்டு இங்கே வரும், இப்படி ஓடிட்டே இருக்கும்ல, இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து பெல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டுலம்க்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, pull the stone to one side with the other hand and let it go. Now the pendulum is in motion. அது வந்து அசைச்சி விடும்போது, ஒரு மணியை வந்து ஆட்டி விடும்போது அது இப்படி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கா பெண்டுலம். ஓகேங்களா, அதாவது ஊஞ்சல். ஓகேங்களா, நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ அந்த ஊஞ்சலை வந்து ஆட்டி விடும்போது போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு விதமான மோஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மோஷன் டைப் பார்க்கலாம். ஓகேங்களா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ பீரியாடிக் மோஷன். ஸோ இந்த பெண்டுலம், இந்த அடுத்தது ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியாடிக் மோஷன். ஏன்னா போயிட்டு திரும்ப அதே பிளேஸ்க்கு வருது. ஓகேங்களா, ஒரு இடத்துல போயிட்டு திரும்ப ரிட்டன் வருது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ரிட்டன் வர்றது எல்லாமே என்னென்னா பீரியாடிக் மோஷன். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி மோஷன் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவேன்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், எ பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ மூவிங் டு அண்ட் ஃப்ரோ, motion of a child on a swing, strings of a guitar or the membrane of drums, அதாவது ட்ரம்பு தபேலான்னு சொல்லுவோம்ல, அதை வந்து தட்டுறது, being played are all examples of a periodic motion. திரும்ப திரும்ப அதை தட்டுறது, திரும்ப திரும்ப தட்டிகிட்டே இருக்க போகிறாங்க. ஓகேங்களா, அது வந்து அது முடிக்கிற வரைக்கும்
தபேலா வந்து தட்டிகிட்டே தானே இருப்பாங்க அந்த சாங் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுற வரைக்கும். அந்த எங்கெல்லாம் அது தேவையோ ஒரு தடவை தட்டிட்டு விட்டால் அந்த சவுண்டு ஃபுல் சாங்குக்கும் வந்துட போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தட்டும்போது தான் அந்த தபேலா வந்து சவுண்டு வருது. அதே மாதிரி தான் கிட்டார் வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுறாங்க, அசைச்சி விடுறாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகுது, அந்த ஸ்ட்ரிங் வந்து சவுண்ட் கொடுக்குது. ஸோ பெல் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி விட்டால் அது திரும்ப ரிட்டன் வந்துட்டு போயிட்டுருக்கு. அடுத்தது பெண்டுலமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வால் கிளாக்கில் அந்த வந்து வால் கிளாக் இந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுறது. ஓகேங்களா, அதை பெண்டுலம் யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் மோஷனில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாக். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு திரும்ப ரிட்டன் அதே பிளேஸ்க்கே வருது. ஓகேங்களா, இது எல்லாமே தான் வந்து பீரியாடிக் மோஷனுக்கான எக்ஸாம்பிள், அதாவது ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் okay are all examples of periodic motion where an object or a part of it is repeated motion after a fixed interval of time. ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள இது திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பீரியாடிக் மோஷன், அதாவது ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, did you observe your seeing machines as a part of activity 5? You must have observed that it remains at the same location while any point on its wheel moving with a circular motion. It also has a needle that move up and down continuously as long as the wheel rotate, isn't it? ஸோ அதாவது வந்து வீல் வந்து இப்போ தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த வீல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த நீடில் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது குறிப்பிட்ட இடைவெளியில் நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து திஸ் நீடில் இஸ் அண்டர் கோயிங் த பீரியாடிக் மோஷன். நீடில் வந்து மேலே போயிட்டு கீழே வருது தெரியுமா, இது வந்து என்ன மோஷன், பீரியாடிக் மோஷன். ஸோ அந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனில் தையல் போடும்போது ஸ்ட்ரைட் லைன் போயிட்டே இருக்குல்ல துணி, ஸோ அது வந்து என்னென்னா ரெக்டிலினியர் மோஷன். ஓகேங்களா, அடுத்தது அந்த சீவிங் மிஷினோட வீல் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அது வந்து சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மோஷனும் அந்த சீவிங் மிஷின்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, த பால் இஸ் ரோலிங் ஆன் த கிரவுண்ட், ரொட்டேட்டிங் ஆஸ் வெல் அஸ் மூவிங் ஃபார்வர்ட் அலாங் த கிரவுண்ட். Thus the ball undergo a rectilinear motion as well as rotational motion. ஸோ அந்த பாலை வந்து நம்ம ரோல் பண்ணி விடுறோம். ஓகேங்களா, கீழே தரையில் உருட்டி விடுறோம். உருட்டி விடும்போது அது வந்து ரோல் ஆகிட்டே போகுதில்ல, தொடர்ந்து சுற்றிக்கிட்டே போகுது. ஸோ தட் இஸ் ஏ சர்க்குலர் மோஷன். ஓகே, அடுத்தது ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட்டாக அது போய் நிற்கிற வரைக்கும் நீட்டாக ஸ்ட்ரைட் லைனில் போயிருக்கும். அந்த லைன் வந்து ரெக்டிலினியர் மோஷன். ஸோ பால் அண்டர்கோஸ் 2 மோஷன். என்னென்ன மோஷன், அதாவது 2 இயக்கத்தை வந்து அது பின்பற்றுது. என்னென்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் மோஷன், நெக்ஸ்ட்டு ரெக்டிலினியர் மோஷன். ஓகேங்களா, அதாவது நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது சர்க்குலர் மோஷன்றது தொடர்ந்து சுற்றுறது, இது திரும்ப ரொட்டேட் ஆகுதுல்ல, இது ரொட்டேஷ்னல் மோஷன். அதாவது Next one, we did many measurement activities and discussed some kind of motions. We saw that motion is a change in the position of an object with time. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்டு மோஷன். ஓகேங்களா, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுனாலே அது மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, த சேஞ்ச் இன் த பொசிஷன் கேன் பி டிட்டர்மைன் த்ரூ டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த பொசிஷனை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். திஸ் அலோஸ் அஸ் டு நோ ஹவ் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அஸ் ஏ மோஷன் இஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சேஞ்சஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி இது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ மோஷனை வச்சு நம்மளால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்ன்றது பாருங்கள். அதாவது ஒரு பொருள் வந்து அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அது இயக்கத்தில் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியுது. நெக்ஸ்ட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்றத டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணியிருக்கா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா, த மூமெண்ட் ஆஃப் எ ஸ்னெயில் ஆன் த கிரவுண்ட், எ பட்டர்ஃப்ளை ஃப்ளிட்டிங் ஃப்ரம் ஃப்ளார் டு ஃப்ளார், எ ரிவர் ஃப்ளோயிங், அன் ஏரோப்ளைன் ஃப்ளையிங், moon going around the earth and blood flowing inside our bodies show that there motion everywhere around us. ஓகேங்களா, ஸோ இப்போ நடக்கிற ஒவ்வொரு நேச்சுரலாக நடக்கிற எல்லா விஷயத்தை வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம், மோஷன்ன்றது எல்லா ஒரு
அனிமல்ஸாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மோஷனுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு மோஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அதாவது எல்லா பொருட்களுமே இயக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ், அதாவது சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னா வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் தொலைவு, மெஷர்மெண்ட் அளவீடுகள், மோஷன் இயக்கம், பீரியாடிக் மோஷன் ஒழுங்கான இயக்கம், ரெக்டிலினியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம், எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதுக்கு தமிழ் மீனிங் அனைத்துலக முறை அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது அளவீட்டு அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் லெசன். ஐ ஹோப் you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see late. That's the end of our topic. Okay, I will complete the I will complete motion lesson. Okay, also don't forget to learn the question and answer. Okay, thank you students, thank you to all, happy learning.